ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் நாராயணியம் 70வது தசகம், சுதர்ஷனன் வரலாறு, சங்கச்சூடன் வதம் முதலியவை. இதி த்வயிரசாகுலம் ரமித வல்லபே வல்லவாஹ கதாபி புரமம்பிகா கமிதுரம்பிகா கானனே சமேத்ய பவதா சமம் நிஷி நிஷேவ்ய திவ்யோத்சவம் சுகம் சுஷுபுரக்ரசீத் பிரஜபமுக்ரநாகஸ்ததா. இந்த 70வது தசகத்தில் சுதர்ஷன் வரலாறு, சுதர்ஷனனோட சாப விமோச்சனம் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் இதில் 1வது ஸ்லோகத்தில் நந்தகோபுரை பாம்பு விழுங்கிறதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கோபியருடன் ஆனந்தமாக இருந்த காலத்தில் ஒரு நாள் அம்பிகா வனத்தில் இருந்த சிவங்கோவிலில் உன்னுடன் கோபர்கள் அங்கு உற்சவத்தில் பங்கு கொண்டார்கள். இரவில் சுகமாக உறங்கும் நேரத்தில் கொடிய மலைப்பாம்பு ஒன்று வந்து நந்தகோபரை கவ்வி விழுங்கத் தொடங்கியது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். சமின் முகமதோல்முகைரபி ஹதொய்பி தஸ்மின் பலா தமுஞ்சதி பவத்பதே ஞபதி பாஹி பாஹீதி தைஹி ததா கலு பதா பவான் சமுபகம்ய பஸ்பர்ஷதம் பபௌ ச நிஜாம் தனும் சமுபசாத்ய வைத்யாதரீம். இந்த 2வது ஸ்லோகத்தில் மலை பாம்பிற்கு நிஜ உருவம் கிடைக்கிறத வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது அந்த மலைப்பாம்பை கோபர்கள் கொள்ளிக்கட்டைகளால் அடித்தார்கள். ஆயினும் அது விடாமல் இருப்பது கண்டு உன் சரணங்களில் விழுந்து காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு கதறினார்கள். அப்பொழுது நீ அருகில் சென்று காலால் தொட்டாய். அதுவும் முன்பு உள்ள வித்யாதர ரூபத்தை அந்த மலைப்பாம்பை எடுத்துக்கொண்டது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சுதர்ஷனதர பிரபோ நனு சுதர்ஷனாக்யோஸ்மியகம் முனீன் க்வசிதபாஹசம் தைஹமாம்ப்யதுர்வாஹசம் பவத்பதசமர்ப்பணாதமலதாம் கதோஸ்மித்யசௌ ஸ்துவன்னிஜபதம் யயௌ व्रजपदம் ச கோபாமுதாம். இந்த 3வது ஸ்லோகத்தில் வித்யாதரனின் வரலாறை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சுதர்ஷனம் என்னும் சக்கரத்தை கரத்தில் ஏந்தியவனே, வித்யாதரனாய் இருக்கும் பொழுது எனக்கு சுதர்ஷனன் என்று பெயர். முனிவர்களை பரிகாசம் செய்தேன். அவர்கள் என்னை மலைப்பாம்பாக ஆகும்படி சபித்தார்கள். பிறகு உன் பாத ஸ்பர்ஷத்தால் தான் நான் இந்த ரூபத்தை அடைந்தேன் என்று அவன் உன்னை ஸ்தோத்திரம் செய்து தன் இருப்பிடம் சென்றான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். கதாபி கலு சீரிணா விஹரதி த்வயி ஸ்த்ரீஜனைர் ஜஹார தனதானுகஸ் அகில சங்கச்சூடோ பலாஹ அதித்ருதமனுத்ருதஸ்தமதமுக்தநாரீஜனம் ருரோஜிதशिरोमणिं ஹலப்ருதே ச தஸ்யாததாஹ. இந்த 4வது ஸ்லோகத்தில் சங்கச்சூடன் வதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் பலராமனும் நீயும் பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது குபேரனின் வேலையாள் சங்கச்சூடன் பெண்களை கவர்ந்து சென்று விட்டான். அப்பொழுது வெகு விரைவாக அவனை பின்தொடர்ந்து சென்று பெண்களை விடுவித்து சங்கச்சூடனை கொன்றாய். அவன் தலையில் இருந்த ரத்தனத்தை பலராமனுக்கு பரிசாய் கொடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். தினேஷு ச சுஹ்ருஜ்ஜனை சஹ வனேஷு லீலாபரம் மனோபவ மனோஹரம் ரசித வேணுநாதாமிருதம் பவந்தமமரீத்ருஷாம் அமிர்தபாரணாதாயினம் விசிந்திய கிமுனாலபன் விரஹதாபிதா கோபிகாஹ. இந்த 5வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனை நினைத்து புலம்புறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த நாட்களில் பகலில் நீ நண்பர்களோடு காடுகளில் விளையாடினாய்.
மன்மதனைப் போல் எல்லோருடைய மனதை கவரும் புல்லாங்குழலின் இன்னிசை அமுதத்தை சுவைத்தாய். தேவ பெண்களுக்கு அமிர்த ரசம் அளித்தாய். இப்படிப்பட்ட உன்னை நினைத்து நினைத்து கோபஸ்திரீகள் உன் பிரிவால் தவித்து பலவிதமாக புலம்பினார்கள். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். भोजराजपृथकस्त्वदकश्चित् कष्टदुष्टपददृष्टिररिष्टः निष्ठुराकृतिरपष्टुनिनानदस्तिष्ठते स्म भवते वृषरूपी. இந்த 6வது ஸ்லோகத்தில் அரிஷ்டாசுரன் வர்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அரிஷ்டன் என்பவன் போஜ ராஜாவான கம்சனின் வேலைக்காரன். கொடிய தீய வழிகளில் மனதை செலுத்தியவன். ஒரு நாள் இவன் காளையின் உருவத்தில் பயங்கர கர்ஜனை உண்டாக்கி உன் எதிரில் வந்து நின்றான். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். शाक्वरोद जगदीतृदिहारि मूर्तिमेष बृहतीं प्रददानः पङ्क्तिमाशु परिपूर्ण्य पशूनां छन्दसां नितिमवापभवन्तम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் அரிஷ்டாசுரன் பகவானை நோக்கி போறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, காளையின் உருவில் வந்த அரிஷ்டாசுரன் உன்னை பார்த்து கோகுலவாசிகள் தைரியத்தை இழந்தார்கள். அவன் பசுக்களின் கூட்டத்தை விரைவாக விரட்டியபடி வேதங்களின் இருப்பிடமான உன்னிடம் வந்தான். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். துங்க ஸ்ருங்கமுகமாஸ்வபியந்தம் சங்கிருஹ்யரபசாதபியம் தம் भद्ररूपमपि दैत्यमभद्रं मर्थयन्नमदयः सुरलोकम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் அரிஷ்டாசுர வதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீண்ட கொம்புள்ள முகம் கொண்ட அந்த அரிஷ்டாசுரன் வேகமாக பயமில்லாமல் உன்னை எதிர்நோக்கி வந்தான். சிறந்த ரிஷப ரூபத்தை கொண்டிருந்தாலும் தீயவனான அந்த அசுரனை நீ விரைவாக பிடித்து அழித்து தேவர்களை மகிழ்வித்தாய். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சித்ரமத்ய பகவன் விருஷகாதாத் சுஸ்திராஜனி விருஷஸ்திதிருவ்யாம் வர்த்ததே ச விருஷசேதசி பூயான் மோத இத்யபினுதோசி சுரைஸ்த்வம். இந்த 9வது ஸ்லோகத்தில் தேவர்கள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்பொழுது ரிஷபாசுரனை கொன்றதால் பூமியில் அறத்தின் நிலை நன்றாக வேரூன்றி விட்டது. ரிஷபத்தில் இந்திரன் உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. இது பெரும் ஆச்சரியம் என்று தேவர்கள் உன்னை துதித்தார்கள். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். औक्षकाणि परिधावत दूरं वीक्ष्य तामयमिहोक्षविभेदी इत्थमात्तहसितैः सह गोभिर्गेहकस्त्वमववादपुरेश. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 10வது ஸ்லோகத்தில் கோபர்கள் செய்த பரிகாசத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இடையர்கள் காளையை ரிஷபாசுரனை கொன்ற கிருஷ்ணன் இங்கு இருக்கிறான். பாருங்கள், நீங்கள் இங்கிருந்து வெகு தூரம் ஓடுங்கள் என்று சிரித்து கொண்டு சொன்னார்கள். பிறகு நீ அந்த இடையர்களோடு வீட்டிற்கு திரும்பினாய். அல்லவா குருவாயூரப்பா, நீயே என்னை காத்து அருள வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அதுபோலவே நாமும் தாமரை திருவடிகளை உடைய பகவானிடம் நம்மளை காத்தருள பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.